Good evening students. So last classes வந்து நம்ம net present value பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்து internal rate of return. ரொம்ப சிம்பிள் மெத்தடு internal rate of return. இதில் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. Machine X involves and the initial outlay rupees 32,400. மிஷினோட வேல்யூ வந்து 32,400. அதோட லைஃப் வந்து 3 years அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. So the cash streams generated, so அந்த cash stream generated வந்து question வந்து first year வந்து 16,000, second year வந்து 14,000, third year வந்து 12,000. So question கேட்கிறது வந்து what is IRR, internal rate of return. So internal rate of return அப்படின்றது so IRR ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா so F equal to IC. F அப்படின்றது so that is called the factor to be located. I அப்படின்றது initial investment. C அப்படின்றது that is the average annual cash outflow cash inflow average annual cash inflow அப்படின்றது. அப்ப initial investment already it is given to the problem 32,400 மிஷினோட ரேட் so 32,400. so cash inflow அப்படின்றது so நமக்கு ஆவரேஜா cash inflow அப்படின்றது so 16,000 14,000 12,000 இத மூணையும் ஆட் பண்றீங்க ஆட் பண்ணா 42,000. so 42,000 3 years ஆல டிவைட் பண்ணா நமக்கு எவ்வளவு வருது 14,000. so factors to be located 32,400 divided by 14,000 2.314 அப்படினு சொல்லி நமக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்து அவன் என்ன சொல்லிருப்பான் அப்படினா consulting the present value of the annuity table 2.314 அப்படினு சொல்லி is to be located. so நமக்கு வந்து 3 வருஷத்துக்கு உண்டான present value வந்து எவ்வளவு இருக்கு 2.314 அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. the discount percentage அதாவது so உன்னுடைய discount percentage அப்படின்றது क्वेश्चनல 14% and 16% இது இருக்கு. அப்ப இந்த discount percentage அப்படின்றது so internal rate of return வந்து நம்ம எவ்வளவு inflow இருக்கோ discounted வந்து எவ்வளவு இருக்கோ அதே இது வந்து outflowவும் நமக்கு இருக்கும் அப்படினு சொல்லலாம். அப்ப cash inflow அப்படின்றது 16,000 14,000 12,000. அப்ப PV factors 14% நம்ம எப்படி கால்குலேட் பண்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 14% 10% 20% இந்த மாதிரி இருக்கு அப்படினு சொன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் PV factors வந்து 14% நம்ம என்ன சொல்லிருக்கோம் so 1/114 into 100. so கண்டிப்பா நீ அடிச்சு சுருக்குனேனா எவ்வளவு வருது 0.877. இந்த 0.87 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இயர். அப்ப செகண்ட் இயருக்கு என்ன பண்ற 0.877 divided by 114 into 100. so அடிச்சு சுருக்குனேனா 0.769. அடுத்து 0.769 divided by 114 into 100. so 0.675. இதுதான் வந்து உன்னுடைய PV factors வந்து கிடைக்கும். so இத வச்சு என்ன பண்ற present value. so present value என்னது 16,000 into 0.877 என்ன ரேட் கிடைக்குது 14,032. அதுக்கு அடுத்து 14,000 into 0.769 இத மல்டிப்ளை பண்ணேனா 10,766. அடுத்து 12,000 into 0.675 இத மல்டிப்ளை பண்ணேனா 8,100. அப்ப present value ஓட டோட்டல் present value வந்து 32,898 14% க்கு நமக்கு கிடைச்சிருக்கு. சோ क्वेश्चनல அடுத்து 16% வேற இருக்கு. அப்ப 16% க்கு PV factors அதே மாதிரி பார்க்கணும். எப்படி பார்க்கணும் so 1/116 into 100 equal to so 0.862 அப்படினு வரும். அடுத்து செகண்ட் இயர் பாக்கும்போது 0.862 divided by 116 into 100 so 0.743. அடுத்து தேர்ட் இயருக்கு பாக்கும்போது 0.743 divided by 116 into 100 equal to 0.641 அப்படி சொல்லி கிடைக்கும். இப்போ நம்மளுடைய cash inflow எவ்வளவு இருக்கு 16,000. so 0.862 16,000 into 0.862 எப்படி நீ 14% க்கு நீ மல்டிப்ளை பண்ணியோ அதே மாதிரி 16% க்கு மல்டிப்ளை பண்ணனா present value factors வந்து 31,886 அப்படினு சொல்லி உனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது. so 14% க்கு 32,898. so 16% க்கு 31,886 அப்படினு சொல்லி கிடைக்குது. அப்ப IRR அப்படின்றது
பேஸ் ரேட் அப்படின்றது உன்னுடைய கொஸ்டினில் 2% இருக்கும், 14% ஆர் 16%. இப்போ 12% 14% இருந்ததுன்னா பேஸ் ரேட் வந்து 12%. இப்போ இந்த கொஸ்டினில் வந்து உனக்கு 2 டிஸ்கவுண்டட் இருக்கு, ஸோ 14 அண்ட் 16. அப்போ பேஸ் ரேட் வந்து எவ்வளோ எடுப்பீங்க? 14% தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ டிஃபரன்ஷியல்ஸ் இன் கால்குலேட்டட் PV and required, அதாவது present value and required the net cash outlay. So present value அப்படின்றது நமக்கு எவ்வளவு இருக்கு? 32,898 அப்படின்றது present value, 32,898 அப்படின்னு சொல்லி உனக்கு இருக்கு. So cash initial, அதாவது மிஷினோட ரேட் எவ்வளவு? 32,400. So divided by differences in calculated present value, அதாவது present value differences in calculated 14% டோட்டல் எவ்வளவு இருக்கு? 32,898. 16% எவ்வளவு இருக்கு? 31,886. அதுதான் நான் இங்க எழுதிருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. 14% பிளஸ் ஆர் மைனஸ், அதாவது உனக்கு ஆன்சர் வந்து பிளஸ்லயும் வரலாம் மைனஸ்லயும் வரலாம். differences in calculated present value அப்படின்னா, so present value வந்து 14% நமக்கு என்ன இருக்கு? 32,898 மைனஸ், so மிஷினோட ரேட் வந்து எவ்வளவு இருக்கு? 32,400 divided by 32,898 minus 31,886, அதாவது 14% ஓட வேல்யூ 32,898, so 16% ஓட வேல்யூ 31,886 into 2 into 2ன்றது வேற ஒண்ணும் இல்ல. so 16% உன்னுடைய கணக்கு இருக்கு, 14% இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்சஸ் இருக்கு? அதாவது ரேட் ஆஃப் பெர்சன்டேஜ்ல வாட் இஸ் தி டிஃபரன்சஸ்? 2%, 14%க்கு 16%க்கு இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் வந்து 2 அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நீ ஆஸ் யூஷுவல் 32,898ல 32,400 கழிச்சேன்னா 498, 32,898ல 31,886 கழிச்சேன்னா 1012 இன்டு 2. ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 1012ஆல் டிவைட் பண்ணேன்னா உனக்கு 0.984. ஸோ 14% ப்ளஸ் 0.984, இதை ரெண்டையும் ஆட் பண்ணேன்னா 14%, 0.984. இதுதான் வந்து இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஜஸ்ட் சிம்பிள், ஒன்றும் இல்லை. மிஷினோட ரேட் உன்னுடைய கொஸ்டினில் இருக்கும், அதெல்லாம் வந்து மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி டிஸ்கவுண்டட் ஆஃப் த பெர்சன்டேஜ், இந்த இது வந்து 2% உன்னுடைய கொஸ்டினில் இருக்கும். ஸோ நீ ஃபஸ்ட்டு வந்து கேஷ் இன்ஃப்ளோவை ஃபுல்லாக ஆட் பண்ணி ஆவரேஜ் பார்க்குற, அதோட வேல்யூ வந்து என்ன வருதுன்னு பார்த்துக்கிறேன். அதுக்கடுத்து பிவி ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த பிவி ஃபேக்டர்ஸ் அப்படின்றது 14% எப்படி கால்குலேட் பண்ணுறது? ப்ரெசன்ட் வேல்யூ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 14%னா 1/114 × 100. ஸோ கால்குலேட் பண்ணா 0.877. இந்த 0.877 செகண்ட் இயருக்கு வச்சுக்கிறீங்க, டிவைடட் பை 114 × 100. அந்த செகண்ட் இயருக்கு என்ன ஆன்சர் வருது, அந்த ஆன்சரை வச்சு தேர்ட் இயருக்கு கால்குலேட் பண்ணுறீங்க. It is the same concept, it is a 16%. So 1/116 × 100 equal to 0.862. 0.862 ஃபர்ஸ்ட் இயர். அப்போ செகண்ட் இயருக்கு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இயருடைய பிவி ஃபேக்டர்ஸ் என்ன இருக்கு? 0.862 divided by 116 into 100, 0.743. இந்த செகண்ட் இயருடைய வேல்யூ அப்படியே என்ன பண்றேன்? தேர்ட் இயருக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 0.743 divided by 116 into 100, 0.641. ஸோ ரெண்டுக்குமே வந்து ப்ரெசென்ட் வேல்யூ பார்க்கணும். ஸோ கேஷ் இன்ஃப்ளோ வந்து தட் இஸ் த சேம் அமௌண்ட், 16,000, 14,000, 12,000 அதே சேம் அமௌண்ட் தான். பிவி ஃபேக்டர்ஸ் மட்டும் என்ன பண்ணணும்? ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருது? இந்த 32,898, அதுக்கடுத்து 31,886. அதை வந்து ரெண்டு சைடும் வந்து என்ன பண்ணிக்க? ஸோ 14% நாலு மெமரியில் வச்சுக்க. ஸோ 14% வரதை ரெண்டு சைட்லையும் போட்டுக்க, மேலேயும் போட்டுக்கிறணும் கீழேயும் போட்டுக்கணும். இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க? மிஷினோட ரேட்டை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிறீங்க 32,400. இங்கே வந்து 31,866 அப்படின்றது டிஃபரன்சஸ் இன் கால்குலேட்டட் த பிவி வேல்யூ. அதாவது 14%ஓட ப்ரெசென்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குது, 16%ஓட ப்ரெசென்ட் வேல்யூ என்ன இருக்குது, அந்த டிஃபரன்சஸ் தான் இந்த 1012. ஸோ மேலே இருக்கக்கூடியது வந்து 14%க்கும் ஸோ மிஷினோட ரேட்டுக்கு என்ன டிஃபரன்சஸ் 498 இன்ட்டு 2ன்றது வேறு ஒன்றும் இல்லை, 2% கொடுத்துருக்காங்க, 16%, 14%. இந்த 2% இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் தான் 2% அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கால்குலேட் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னால் 5,000 ரேட் வந்து 14.984%. தட்ஸ் ஆல். ஸோ இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் முடிஞ்சுது. ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். இதில் ஏதாவது உனக்கு கொரிஸ் இருந்ததுன்னா சொல்லு. ஓகே, தேங்க்யூ.
நாளைக்கு மார்ஜினல் காஸ்டிங் ப்ராப்ளம் போகும்.